இப்ப சொல்லுங்கடா, திமுறா சொல்லுங்கடா, நெஞ்ச நிமித்தி சொல்லுங்கடா, நானும் மதுரைக்காரன் தான்டான்ட்டு. மதுரைக்காரன்னா பூரா மூளை இல்லாத முட்டா பயலுக, மொரட்டு பயலு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க மொரட்டு பயலா வேணாலும் இருப்போம், ஆனா குருட்டு பயலா மட்டும் இருக்க மாட்டோம். சைலண்டா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க சார். இது ஏனோ தானோன்னு சொல்லிட்டு யதார்த்தமா திடீர்னு ஒண்ணு கூட்டினது கிடையாது. பக்கா வெல் ஆர்கனைஸ்டு சரியான பிளான். ஆனா எவன் இதுக்கு பின்னாடி இருந்து இந்த விஷயத்த பண்ணியிருந்தாலும் அவனுக்கு மீனாட்சி அம்மா கண்டிப்பா அவன் வம்சத்தை நல்லா வச்சுப்பா, கண்டிப்பா. அதுல எந்த மாற்று கிடையாது சார். எவ்வளோ 50 ஊர் சார், 50 கிராமம் அட் அ டைம் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ந்து மேலூர்லேருந்து அது மாட்டுக்கு சாரையாக கிளம்பி மதுரையை நோக்கி போகிறாங்க. இடையில இது எப்படி வெல் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த போராட்டத்துக்கு வணிகர் சங்கமும் அங்கே மதுரையில் இருக்க மற்ற எல்லாருமே சப்போர்ட், கடை அடைச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. வழி நட்டுக்க சாப்பாடு தண்ணீர் அது இதுன்னு எல்லாம் அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கு. பக்கா ஆர்கனைஸ்டு. ஆனால் ஒரு மக்கள் நினச்சா எவ்வளோ பெரிய விஷயத்த வேணாலும் அசால்ட்டாக வந்து உடச்சி விட்டுடலாம். எதிர்த்தாப்புல எவன் நின்னாலும் இவங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே ஆகாது. அதுலேயும் மதுரைக்காரங்க வேறையா, போலீஸு உள்ளே இறங்கி இருக்கு, எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் என்ன வந்தாலும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏதாச்சும் சின்னதா தப்பு இப்போ நடந்துச்சுன்னா சேதாரம் 2 பக்கமும் பயங்கரமாக இருக்கும். அதனால அதை எதுவுமே செய்ய முடியல. இப்போ அவங்க பண்ண அந்த போராட்டம் அக்னி நட்சத்திரம் மட்டும் ஆடுன்னு ஆடி இருக்குன்னு ஒரு 5-6 நாளைக்காக. பட் ஆனால் வால் நட்சத்திரம் மாதிரி ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு. ஆனால் கேப்பு தான் விட்டுருக்காங்க, கெடு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போராட்டம் எதுக்குன்னா டங்ஸ்டனுக்காக போராடுறது. அந்த டங்ஸ்டன் சுரங்கம் மதுரைக்குள்ளே வர வேண்டாம். ஆனால் அதைத்தான் நம்ம ஐயா முதல்வர் அடித்து சொல்லிட்டாப்லையே, நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டனை உள்ளே நுழைய விட மாட்டேன்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்துட்டார். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் என்னதான் தான் கவர்மெண்ட் முதலமைச்சராகவே இருந்தாலும் எங்களுக்கு வாயில் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, சட்டமன்றத்தை கூட்டி அந்த அவங்க சுற்றி இருக்க அந்த 50 கிராமத்தையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து தீர்மானம் போட்டு கையெழுத்து போட்டு பத்திரத்தை போட்டு கொடுங்க. அதாவது எங்களுக்கு ஒரு அத்தாட்சி வேணும் இல்லையா? நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிட்டு போயிடலாம், சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் திருப்புன்னு வந்துருச்சு, நாங்கள் என்னப்பா பண்ண முடியுன்ட்டிங்கன்னா அவங்கள உள்ள நுழைய விட முடியாதபடி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சார். ஏன்னா வாயால் சொல்கிறது உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த கம்பெனிக்காரன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் என்ன வேணாலும் செய்வான். அதனால் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் எவனும் எங்கள் பக்கம் வராதபடி நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த பத்திரத்தை மட்டும் எழுதி கையில் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஒரு இது வேணும்ல, ஹோல்டு வேணும்ல. ஹோல்டு இல்லாமல் சும்மா நீங்கள் என்னையை நம்பலாம், நான் உங்களை நம்பலாம். ஆனால் அவங்கள எப்படி நம்புறது? அதுக்கு மேலே இருக்கிறவங்களை எப்படி நம்புறது? இப்படி தான் எல்லா இடத்துலையும் நோண்டி போட்டு ஒன்றுத்துக்கு ஆகாதபடி போயிட்டாங்க அவங்க மாட்டுக்கு. அதனால் நீங்கள் கொடுத்துட்டு போங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி வரைக்கும் அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குல்ல, இந்த கூட்டத்தொடரில் நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அவங்க கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ திருப்புன்னு நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குது, கையை விரிச்சிக்கிறோம், எங்களால் முடியாது, இதுக்காக நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்ட்டு. இன்னும் எவ்வளவோ உள்ளுக்குள்ளே வருது. நம்மளை இல்லாமல் அவன் உள்ளுக்குள்ளே அளவறுக்க வந்துடுவானா? கொஞ்சம் கொஞ்சமாக நுழைவாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக வெளியில் தள்ளி வேலி போடணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் எழுதி வச்சு எல்லாருக்கும் ஊருக்கு போட்டு காமிச்சிடும், போர்டு வச்சிருந்தோம், ட்ரெஸ்பாசஸ் நாட் அலவுடு. அந்த மாதிரி டங்ஸ்டன் பீப்புள் நாட் அலவுட். டங்ஸ்டன்னு கிடையாது, எந்த தொழிற்சாலையும் எங்ககிட்ட வந்துடாதீங்க. இந்த ஏன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச இடத்தையும் அழைச்சிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள எங்கே போவான்? இப்போ மதுரைக்காரங்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, ஏப்பா அங்கே வந்தால் அந்த ஊருக்கு தானே நல்லது, அவங்களுக்கு தான் நல்லது, வேலை கிடைக்கும், வெட்டி கிடைக்கும், குடும்ப குட்டியெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், காசு பணம் பார்க்கலாம். ஆனால் அவங்களே எங்களுக்கு இதெல்லாம் வேணான்றாங்க. இல்லை, அவங்களுக்காகத்தானே நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க. நீங்கள் அதை கேட்டால் சொல்லுவாங்க, எதுக்காக அதை கொண்டு வரியா? அந்த மக்களுக்காகத்தான் கொண்டு வரமா. அவங்க தான் எனக்கு வேண்டான்னு வெளில போடான்றாங்க. இல்லை, போக வேண்டியது தானே. அடம் பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து என்ன அர்த்தம்? அடா இந்த சம்பவம் பண்ணதுக்கு மதுரைக்கு பெரிய கும்பிடு. ஏன்னா நீங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. இப்போ இனிமேல் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஆர்கனைசர் யாருன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்னமோ அந்த அப்துல் கலாம் மாதிரி யோசிச்சிருக்காங்க அந்த ஆர்கனைசரு. அப்துல் கலாம் வேர்ல்டுக்கே தெரியாமல் அந்த அணு ஆயுத சோதனை நடத்துனாப்புல, அதே மாதிரி எவனுக்குமே தெரியாமல் கடைசி வரைக்கும் கமுக்கமாக வச்சுருந்துருக்காங்க. தமுக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. தமுக்கம் அது ஃப்ளோவில் வந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாமல் அதை வச்சுருக்குன்றது சாதாரணம் இல்லை சார். இது ஏதாவது 50 கிராமமும் ஒன்று கூடி
ஒரே நேரத்தில் வரப்போகிறதுன்றது கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக வச்சுருந்தாங்க. பட் அவங்களோட மதுரைக்காரங்க செஞ்ச அந்த சம்பவம் சட்டசபை வரைக்கும் போயிருக்கு. இப்போ அங்கே ப்ரெஷர் ஆயிருக்கு, சட்டசபையில் ப்ரெஷர் ஆயிருக்கு, கண்டிப்பாக போட்டாகணும். இல்லைன்னா ஒருவேளை இங்கே அதெல்லாம் பண்ணாமல் மறுபடியும் இவங்கள உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஓடுங்களா, நாங்கள் அடக்குறோம் அப்படின்னு சொல்லி அடக்குறாங்களா, அது மேற்கொண்டு பிரச்சனை ஆகும். ஏன்னா இன்னொரு 1 வருஷத்தில் வந்து எலெக்ஷன். இப்போ இவங்க நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த வேலையை பார்க்குதுன்ட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வேலையை பார்க்கல, மக்கள் பக்கம் தான் நிற்குதுன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். இப்போ வேறு வழியே கிடையாது. நீங்கள் அறிவிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களாச்சு அவங்களாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை பார்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் கேட்காம பண்ணாமல் அப்ரூவல் வாங்காமல் டங்ஸ்டன் உள்ளே வந்திருக்க முடியாது, வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் பிரேக் பண்ண, அதாவது நீங்கள் மக்களுக்கு விசுவாசமாக இருக்க புரியலா, இல்லை அங்கே அவங்களுக்கு விசுவாசமாக இருக்க புரியலான்ட்டு நீங்கள் தான் இப்போ ப்ரூவ் பண்ணி சொல்லணும் நமக்கு.